ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்ணுன்னா அது கண்டிப்பாக பானிபூரியாக தான் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு துண்டு போல் புளி சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது கூடவே 2 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துட்டு சாட் மசாலா, உப்பு, கொஞ்சமாக நாட்டு சக்கரை, ஒரு 1/2 லெமன் போல் ஜூஸாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி கலந்துட்டு ஐஸ் க்யூப் ஆப்ஷனல் தான், விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ காரா பூந்தியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சதை எடுத்துகிட்டு இது எல்லாமே தனித்தனியாக செஞ்சு வச்சுக்கணும். கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 2 கைப்பிடி ஃபுல்லாக வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி துவைக்குங்க. இது கூட ஒரு சீக்ரெட்டே, அந்த பானியை ஒரு கரண்டி அளவுக்கு மேலே ஊற்றி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பானிபூரி அப்பளம் தான் வாங்கியிருக்கேன். இதை தனியாக கடையில் எல்லா ஷாப்லேயும் கிடைக்கிது. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பொரித்து இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ பானியில் ஓட்டையை போட்டு முக்கி சாப்பிட வேண்டியதான். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக